மார்ஸுக்கு நம்ம அனுப்ப போகிற ராக்கெட்டுக்கான ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு? சார், மார்ஸுக்கு நம்ம அனுப்ப போகிற ராக்கெட்டுக்கான எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இன்னும் அதில் அனுப்ப போகிற மனுஷனை தான் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வெரி குட். சீக்கிரமே அதுக்கான வேலையை பாருங்கள். ஓகே சார், இந்த வாரமே அதுக்கான இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி செலக்ட் பண்ணிடுறேன். நீ எதுக்கான இன்டர்வியூ வந்திருக்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். தெரிஞ்சாலும் ஒரு தடவை நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த விண்வெளி பயணத்தில் நீ போயிட்டு திரும்ப வர்றதுக்கான சாத்தியக்கூறு ரொம்பவே குறைவு. அதுக்கு நஷ்ட ஈடா நீ எவ்வளோ எதிர்பார்க்குற? திரும்பி வர மாட்டோம்னா சார் ஒரு 5 லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். நான் சொல்லி அனுப்புகிறேன், நீங்கள் கிளம்பலாம். நெக்ஸ்ட். அரேஷாப், எனக்கு 2 லட்ச ரூபா கூட, நான் 10 பேரை கூட்டு வரேன். எதுக்கு அங்கேயும் போய் பான் பேக்கெலாம் போட்டு தொப்பி வைக்கவா? நீ கிளம்புப்பா, நான் சொல்லி அனுப்புகிறேன். நெக்ஸ்ட். சார், எனக்கு ஒரு 4 லட்ச ரூபா கொடுங்க. அந்த நாளில் உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துட்றேன். யூ ஆர் செலக்டட். வாவ், வெரி குட். விண்வெளியில் நம்ம அனுப்பப்பட்ட மனித பயணம் ரொம்ப வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. காங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் என்டையர் டீம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஒரு காஃபி. டேய் தம்பி, நீ என்னடா இங்கே? இன்னொரு நீ மாஸ்லலாம் இருக்கணும். சார் வணக்கம். கொடுத்த 4 லட்சத்தில் பேசினபடி உங்களுக்கு 1 லட்சம் கொடுத்தனா? மீதி இருந்த 3 லட்சத்தில் 2 லட்சத்தை அந்த ஹிந்திக்கார பையன்ட்ட கொடுத்து அவனை ராக்கெட்டில் ஏற்றி விட்டேன். பாக்கி இருந்த 1 லட்சத்தில் தான் சார் இந்த கடையே ஓப்பன் பண்ணியிருக்கேன். அட பாவி.